கண்ணனூர் கண்ணபுரம்னு பெருமாள் இருக்கிற திருநாமம். கண்ணன் எழுந்தொழிருக்கார். திருக்கண்டவரத்தில் எழுந்தொழிருக்கக்கூடியவர் திருமொழி ஆரம்பிக்கும் காலத்தே சிறையிலிருந்து பொன்னாடின்னு ஆரம்பிச்சார். சிறைன்னு ஆரம்பித்தாலும் கூட எழுந்தொழிருக்கக்கூடிய கண்ணன் தான் எழுந்தொழிருக்கார். மேல இங்கே சொல்ல கண்ணனும் ஆயால கண்ணன் எழுந்தொழிருக்கார். இவ ஈடுபட்டது ஆழத்துலன்னா பெருமாளத்துல ஈடுபடல, கண்ணனிடத்துல ஈடுபட்டார். பெருமாள் பும்சாம் திருப்திச்சித்தாபகாரிடம்னு தான் கவரக்கூடியவராக இருக்கக்கூடியவர். கண்ணன பெருமான் திருப்தி சித்தத்தை கவர்வரான்னா கவர மாட்டார். கண்டவரதான் மனம் வழங்குங்கிற கண்டவரத்தம்மா பெருமாளானவர் நெஞ்சுகிறதை வாசி கவரக்கூடியவர். கண்ண பெருமான் கவர்ந்து போக மாட்டான். பெருமானை விட்டு பிரிஞ்சு சோகத்தால மெலிஞ்சிருக்கா. யார போட்டவளை கையில தரிக்க மாட்டேங்கிறது. அப்ப இவ இவ்வளவு மெலிந்தவளாக ஆகும்படியா நீங்க ஆக்கப்பூர்வமா பார்த்துட்டு இருக்காம கைவளை கொள்வது தக்கதேன்னு பெண்பிள்ளைகளை திருத்தாயா சௌரி பெருமாளை பார்த்து பிரச்சனை பண்றது பாசுரமாக இருக்கு. பெருமாள் எப்படிப்பட்டவர்னா ராமியனுபதாதிருப்தி அத்தியாபி அணிவர்த்ததேன்னு பெருமாளாவர் நெஞ்செல்லாம் அபகரிக்கக்கூடியவர். சக்கரவர்த்தி அவனை நெஞ்ச அபகரிச்சான். அது ஆச்சரியம் இல்லை. சக்கரவர்த்தியாவது ரசிகன், சத்திரியன் ரசிகன். திருவடி என்ன சொல்றான்னா சர்வசத்வ மனோகரா. பெருமாளானவர் கண்ண கவர்ந்து போனாரு. ராமமேனுபதாதிருப்தின்னு சக்கரவர்த்தி சொன்னான். பெருமாள் மனச கண்ண கவர்ந்தார். பும்சாம் திருப்திச்சித்தாபாரன்னு வால்மீகி ரெட்டி சேர்த்து சொன்னார். சக்கரவர்த்தி பெருமாள் கண்ண கவர்ந்தார்னு சொன்னான். திருவடி என்ன சொன்னான்? சர்வசத்வ மனோகரா. எல்லா பிராணிகளுடைய மனசையும் பெருமாள் கவரக்கூடியவர்னு சொன்னான். கவரத பார்த்தியான்னு எல்லாருடைய நெஞ்சு பெருமாள் கவர்ந்தார்னா அவ மனசு ஹிருதயத்துக்குள்ள போய் உள்ள புகுந்து அந்த மனசு அவள்கிட்ட இல்ல கிளம்பி பெருமாள்கிட்ட போய் சேர்த்து என்னவா கண்ட ஏதோ எனக்கு பெருமாள் இதெல்லாம் காரியம் பண்ணாருன்னா எனக்கு தெரியும். ஆக என் மனச பெருமாள் கவர்ந்தாருன்னா சொல்லலாம். எல்லாருடைய மனசையும் கவர்ந்தார். நீ என்னவா கண்ட? ஏன்னா ராமனா கவரபத்ராட்சா சர்வதத்துவ மனோகரா. என்னமா சொன்னா அப்படின்னா தாறு குரங்கு சாக்கா மிருகம் ஒரு க்ஷணம் ஒரு இடத்துல நிற்காது. என்னவா இல்ல நெஞ்ச உடையது, ஜலமதி அஸ்திரமான மதி உடையது. ஆகையால நான் இங்கேயும் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். இங்கே எங்கேயும் கலை தத்தி தாவக்கூடியவன் நானே பெருமாளத்தில் ஈடுபட்டேன்னா இன்னொரு ஈடுபட்டான்னு சொல்லவே மாட்டான். ஆனா பெருமாள் என்னுடைய ஹிருதயத்தை கவர்ந்தார். விரக்தனாக இருக்கக்கூடியவன் வன்னெஞ்ச உடையவன். என் ஹிருதயத்தை பெருமாள் கவர்ந்தார்னா மற்றொருத்தருடைய மனசை பெருமாள் கவர்ந்தார் சொல்லவே வேண்டாம். அனுப்தி சித்தம் என் நெஞ்ச கவர்ந்ததை கொண்டு மத்தால அனுமதி சொல்றேன். சர்வசத்வ மனோகரகான திருவடி. ஆகையால பெருமாள் மனோஹாரியாக இருக்கக்கூடியவர்னு திருவடி சொன்னான். திருப்திஹாரியாக இருக்கக்கூடியவர்னு சக்கரவர்த்தி சொன்னான். இது பெருமாள் அபகாரம் பண்ணக்கூடியவர். கண்ணன் அபகாரம் பண்ண மாட்டான். அவன் வண்ணத்தை அபகாரம் சித்தத்தை அபகாரம் பண்ண மாட்டான். சித்தத்தை இவாளே நீ கொள்ளலாகாவதோன்னு பிரார்த்தித்து கொடுக்க முடியாத அளவுக்கு கண்ணனுக்கு திருவை சௌந்தரியம் இருக்கு, போகியதா பிரகர்ஷம் இருக்கு. அப்படிப்பட்ட கண்ணனத்தை தான் இன்றைய பெண்பிள்ளையானவள் வளையிழந்தாள் திருத்தாயா சொல்றான். வள்ளீர் தேவத்தும் தேவர் திருத்தக்கீர் வள்ளீர் வெய்ய விழுங்கி வண்ணர் ஓ துளுநீர் கண்ணபுரம் தொழுகாள் இவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே பாசுரம். கைவளை கொள்வது தக்கதேன்னு இந்த திருத்தாயார் முடிச்சாங்க. கைவளை கொள்வது தக்கதேன்னு சொன்ன உடனே ஏன் கைவளை கொள்வது தக்கதேன்னா தகாதுன்னு அர்த்தம். தக்கதே தக்கது அண்டு அப்படின்னு அர்த்தம். ஆக நீ வளைய அபகரிக்கலாமா? வளைய அபகரிக்கிறது தகுந்தது தானே தகாதுன்னு பிரிந்த ஏகாரம் வந்துருக்கு. என்ன ஒரு ஸ்திரீயானவள் என்ன கூப்பிடுறாளே, எதுக்காக கூப்பிடுறா? வளைய கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் வளைய கொள்ளக்கூடாது இப்படின்னு வளைய கவரத்துக்கு தகுதி இல்லை, வளைய கவரக்கூடாதுன்னு சொல்றேன். அதுக்கு என்ன காரணம்? அதாவது காரணம் இருக்கா? நான் ஏன் உங்களுடைய பெண்பிள்ளைகளை வளைய அபகரிக்க கூடாது? காரணம் சொல்லிப்பாரு. என்ன பெருமான் கேட்க திருத்தாயானவள் சொல்றான். உனக்கு இன்னென்ன தன்மைகள் இருக்கு, அந்தந்த தன்மைகள் இருக்கிறபடியால நீ வளைய கவரக்கூடாது. இந்த சுபாவங்களுக்கும் வளைய கவரத்துக்கும் விரோதம் இருக்கு. நீ உற்றத்தனாக இருக்கிறபடியால உன்னுடைய குணத்துக்கு சேராது, உன்னுடைய சுபாவங்களுக்கு சேராதுன்னு உண்மையா சொல்றான். தெளிவீன தெளிந்த ஞானத்தோடையவன், அறிவுடையவன். நீ சால அறிவுடையவனா இருக்கியதையோ நீ எப்படிப்பட்டவன்? லோகே புருஷசாரஜா புருஷாந்தர கோவிதான்னு அந்தந்த புருஷர்களுக்கு என்ன வைபவம் இருக்கு என்ன அறியக்கூடியவன், எல்லாருடைய சுபாவத்தையும் அறியக்கூடியவன், அண்ணா நிஷ்கிருஷ்ட ஞானத்தை உடையவன். ஆகையால அப்படி பெருமாளை சொல்லியிருக்கு. ஆகையால லோகத்துல யாரை பார்த்தாலும் இவன் இன்னான்
இவனுக்கு என்னென்ன ஞானம் இருக்கு, இவனுக்கு என்ன சுபாவம் எல்லாத்தையும் அறியக்கூடியவன். ख्यातः प्राज्ञः कृतज्ञश्चान् विराट வெளியே தருவார். பிராஜ்ஞராக இருக்காரா பெருமாள். பிரகிருத்தமாக இருக்கக்கூடிய ஞான பிராஜ்ஞனா உயர்ந்த ஞானத்தை உடையவன் அர்த்தம். என்ன ஞானம், என்ன யாராருக்கு என்னென்ன அபேட்சிதம் அப்படிங்கிறத நல்லா அறியக்கூடியவர். அவளுக்கு என்னென்ன பலன்கள் வேணும், எதுக்காக நம்ம இடத்துல வந்து சேர்ந்திருக்கா, அதுக்காக அவ என்ன பண்ணிருக்கா, என்ன அவளை பார்த்தவாறு எல்லாத்தையும் அறிகிற சாமர்த்தியத்தை உடையவர். அவ்வளவு பிரகிருத்தமான ஞானத்தை உடையவர். ஞானத்துல பெருமாளை போல யாரும் நிகழ் கிடையாது, அப்படிப்பட்டவர். ஆயால உன்னுடைய ஞானத்துக்கும் நீ வளைய பறிக்கிறதுக்கு என்ன சேர்த்து உண்டு, இவ்வளவு ஞானத்தை உடையவன், இவளுக்கு என்ன அபேட்சை உண்டுன்னு பார்த்து இவள் ரட்சிக்கிற வியாபாரத்தை பண்ணுவமே ஒழிய இவள் மெலிந்திருக்கிறதுக்கு காரியத்தை பார்க்க கூடாது. ஆயிரம் உன்னுடைய சர்வஜதைக்கு சேராது நீ வளைய அபகரிக்கிறது. சரி, அது போயிட்டு போகுது. வெள்ளி ஆனா ஞானத்தை உடையவராக சர்வஜரா அக்ஞராக்கக்கூடிய சுபாவம் எம்பெருமானுக்கு இருக்கு. அக்ஞராக்கக்கூடியவர்கள் சர்வஜரா ஆக்குறான், சர்வஜரா அக்ஞராக்குறான் பெருமான். ஆகையால அவள்லாம் சர்வஜர்கள் பேர் பெற்றவர்கள். அவள் என்ன பண்றா, என்ன விபன்யவகான்னு சொல்லி சொல்றது. விபன்யவகான பணஸ்துதம்னு காத்து, விபன்யவகான ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவர்கள் அர்த்தம். ஆனா பிணங்கி அவரது பாசனத்தை வச்சுட்டு பார்த்தா விபன்யவகாங்கிறதுக்கு விசேஷமான ஸ்தோத்திரம் பண்ணவர்கள் அர்த்தம். மாற்றி வச்சுக்கலாம் விருத்தமான ஸ்தோத்திரம் பண்ணவர்கள். பரஸ்பர வியாகத பாஷணம், ஒருத்தர் முரணாக பேசக்கூடியவர்கள். நாங்க பேசினதுக்கே முரண்பட்டு பேசக்கூடியவர்கள் கூட அர்த்தம் சொல்லலாம். ஆயால இப்படி இவ எல்லாரும் தேவர்களுக்கு எப்படிப்பட்ட ஞானம், ஏன்னா யாவந்த பாம்சவோ பூமியே சிக்ஷாதா தேவமாயான்னு ஒரு அரை முழுக்க மணல் அடைச்சு வச்சா எவ்வளவு மணல் இருக்கு இது எண்ணி துல்லியமா சொல்ற சாமர்த்தியம். பூமியில மொத்தம் எவ்வளவு மண் துகள் இருக்குன்னு கேட்டா அவ அப்படியே பார்த்து சொல்லுவா. அவ்வளவு ஞானம், தேவமாயான தேவ ஞானம் இருக்கும். மாயாவையும் ஞானம் யாஸ்கர் சொல்ற. அப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர்கள் தேவர்கள். அவளை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு ஞானத்தை உடையவர்கள். அசங்குச்சிதமான ஞானம், நித்தியமான ஞானத்தை உடையவர்கள் நித்திய சூரிகள். அவ மாறி மாறி திருத்தி பேசணும்னா எந்த அளவுக்கு பெருமானுக்கு கோபியதா பிரகர்ஷம் இருந்தா இவ அப்படி மாத்தி மாத்தி பேசுவா. ஆகையால சர்வஜர்கள் அஞ்சராகிற அளவுக்கு வைபவம் உடையவன். தேவத்துக்கும் தேவன் இவ்வளவு அயோசாரிகளாக இருக்கக்கூடியவர்களும் அயர்வம் அவர்கள் அதிபதி. அவளை காட்டில அதிகனாக இருக்கான். பரமசாமியாபன்னர்கள் பேரு. எம்பெருமானுக்கு இவாளுக்கும் பரிபூர்ண சாமியன்னு பேரு. அப்ப எம்பெருமானுக்கு ஒத்தவர்கள் ஆயிடுவாளான்னா என்னதான் எம்பெருமான் தான் நித்திய சூரி தான். இவர் அபகிருத்த சேஷபூத்தனா தான் இருப்பார். பரதந்திரனா தான் இருப்பார். அவன் சுவாமி சுதந்திரனா அவனுக்கு நிகர அவன் தான் இருப்பான். ஆறு நிகர ஆக முடியாது. ஆகையால தேவருக்கும் தேவர். அவ அந்த தசையிலேயே எம்பெருமானவன் தொழுபடியாக தெள்ளியார் பலர் கைத்தொழும் தேவனார்னு எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் கோயில்கள் தெய்வங்கள். இவா தொழும்படியாக இருக்கான் பெருமான். ஆயால் நித்திய சூரியர்கள் ஆராதிக்கும்படியாக இவாளை காட்டிலும் அதிகமான இவாள அடிவுகள் பேச முடியாத வைபவம், இவாளை பிச்சேத்த வந்த வைபவம், அந்த மேன்மையுடையவனா பெருமான். லோகத்துல ஒரு க்ஷுத்ர தேவத்தை இருக்கு. அந்த க்ஷுத்ர தேவத்தைய பார்த்து ஆராதிச்சா அந்த தேவத்தை வாரத்தை கொடுக்காம போகாது. பிரசன்னமாச்சு அப்படின்னா பிரத்யட்சமா ஆரோ தேவத்தையை சாட்சாத்கரித்தான்னா தேவத்தை வந்த தேவத்தை வெறுன போனதுன்னு ஒரு சரித்திரமே கிடையாது. திருவிழிப்பிரான பார்த்துட்டு ஐயோ நம்மளை கண்ணால பார்த்துட்டாலே இவர் வரம் கொடுக்காம போகக்கூடாதுன்றதுக்காக ஊசிக்கு பின்னாடி முன் போறது வரத்தெல்லாம் கொடுத்தா உண்டு. ஆகையால இப்படி வரம் கொடுக்காம தேவத்தை போகாது. ஒரு க்ஷுத்ர தேவத்தை அவ்வளவு வரம் கொடுக்கறது அப்படின்னா தேவதையை காட்டும் உட்பிரட்டலா இருக்கிற சூரிகள் அவ எவ்வளவு வரம் கொடுப்பா. அந்த சூரிகளை காட்டும் உட்பிரட்டனாக இருக்கக்கூடிய நீ எவ்வளவு வரம் கொடுக்கணும். ஆரோக்கியத்தை உன்னை கண்ணால பார்த்துட்டான்னா அவளிடத்துல தேவத்தை ஒரு சாமானிய தேவத்தை நித்தியமாக கிராமிய தேவத்தை கிராம தேவத்தை எல்லாம் எவ்வளவு பிரசன்னமாக ஆகி அது எவ்வளவு காரியம் பண்றது, எவ்வளவு வரம் கொடுக்கறது. அப்ப தேவத்துக்கும் தேவனாக இருக்கக்கூடிய நீ உன்னை ஆசைப்பட்ட ஒரு பெண் பிள்ளைக்கு எவ்வளவு வரம் கொடுக்கணும். அப்படி இருக்க செய்து நீ அவளுக்கு நீ வரணும் கொடுக்க வேண்டாம். இருக்கிறத அபகரிக்காம இருக்கலாம் இல்லையா. அவ கையில வளைய அபகரிக்கிறது, இந்த வளைய அபகரிக்கிறது உனக்கு சொருபத்துக்கு சேருமான்னு கேட்கிறான். பெருமாள் திருவையோத்தியிலேருந்து கிளம்புற கிளம்பி குகப்பெருமாடத்துல போய் சேர்ற. குகப்பெருமாள் ஏதோ காற்று கிடைக்கும் பழங்கள்லாம் பலபுராதிகள்லாம் கொடுக்குற. தேமாவு இதெல்லாம் எங்கேயோ கொடுக்குற. கொடுத்தா அஸ்வானாம் காதனேனாம் அர்த்தினான்யேன கேனசித்து ஏதாவதாத்திர பவதா பவிஷ்யாமி சுபூஜிதா நாமர்த்தே பிரதிகிரகேந்திர பெருமாள். எனக்கு எதிரையும் ஆசை இல்லை, நான் இடத்துல எப்படியும் பெற்றுக்கொள்ள மாட்டேன். குதிரைகளுக்கு வாழ்ந்ததை கொடு, ஏதோ அவள் என்ன சிராந்தங்களாக இருக்கு அவளுடைய களைப்பு போக்குறது கொடுத்தா போறமே வழியா
எனக்கு ஒண்ணும் கொடுக்க மாட்டான், நான் எதிர்பார்க்கக்கூடியவன் அல்லங்கிற பெருமாள். இப்ப பெருமாள் சொல்ற, நான் கொடுக்க பிறந்தவனை ஒழிய கொள்ள பிறந்தவன் கிடையாது. ஆதத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டதே பெருமாள் கையை நீட்டினார்னா பெருமாள் கையை நீட்ட மாட்டார். ஆறு நீட்டுவார்னா வாமனார் அவர் வேணா பிச்சைக்குறையாக அவர் நீரேற்றார். வாமனன் நீரேற்பனை ஒழிய பெருமாள் நீரேற்க மாட்டார். நான் கொடுக்க பிறந்தவன் கொள்ள பிறந்தேன் அல்லேன்னு பெருமாள் சொல்றார். ஆரத்தையும் வாங்க மாட்டேன், எல்லாருக்கும் வாழ்ந்ததை கொடுத்தே தான் பழக்கம். சகல பரப்பிரதான்னு திருநாம பெருமாள் விருது இருக்கு. ஆகையால சர்வ பரப்பிரதன் எல்லாத்தையும் கொடுத்தே பழக்கம்னு பெருமாள் சொல்றார். அப்படி இருக்கக்கூடிய நீங்க அபகரிக்கலாமா? அப்ப இவளுக்கு நீ வளைய கொடுக்கறது யுக்தமா இருக்குமா, வளைய அபகரிக்கிறது யுக்தமா இருக்குமா? ஆகையால அது வரக்கூடாது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தேவத்தும் தேவர் இந்த ரெண்டும் ஒண்ணுமே இல்லை. திருத்தக்கி விராட்டிக்கு சதுஷராக இருக்கக்கூடியவர். துல்லியசீல வயோவருத்தான் துல்லியாபியனக்ஷணா ராகவோர்த்தி வைதேகின்னு பரஸ்பரம் வயசு விருத்தம் சுபாவம் குலம் எல்லாத்திலையும் பரிபூர்ணமான சாதிருஷ்யம் பெருமாளுக்கும் விராட்டிக்கும். விராட்டிக்கு சதுஷர்னா பெருமாள் தான், பெருமாளுக்கு சதுஷினா விராட்டி தான். பரஸ்பரம் அத்தியந்த சதுஷராக திவ்ய தம்பதிகள் இருக்கா. இவன் ஜகத்துக்கெல்லாம் நாயகனா இருக்காங்கன்னா விராட்டி அசேஷானான்னு இருக்கா. ஈஸ்வரி சர்வபூதானான்னு இவன் ஈஸ்வரனா இருக்கான்னா அவ ஈஸ்வரியா இருக்கா. அவன் ஜெகநாயகன்னா இவன் லோக மகேஸ்வரியாக இருக்கா. அதாவது விஷ்ணு பத்னின்னு பெருமானுக்கு அத்தியந்த பரதந்தரையாக ரெண்டு பேருக்கும் அவ்வளவு சேர்த்தி இருக்கு. சேஷி தம்பதிகள் அவ்வளவு சேர்த்து இருக்கா. அப்படி நன்னா பொருந்தி இருக்கா. சம்சாரி ஜீவாத்மாக்களை மூணா பிரிக்கலாம். நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் முமுட்சுக்கள் மூணா பிரிக்கலாம். வாழாபட்சி சித்தாந்த சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் நம்மளுக்கே நன்னா தெரியும். பத்தன் முக்தன் நித்தியன் 3 கோடின்னு தெரியும். இவனோ சித்தாந்த சொல்ல ஆரம்பிக்கிறவர் ஜீவாத்மாக்கள் 3ன்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும்? பத்தர் முக்தர் நித்தியர்னு சொல்லணும். அதை விட்டு நித்தியர், அது மேல முக்தர், அதுவரை முமுட்சுன்னு சொல்றாரு. அப்ப சம்சாரிகள்னா எந்த கோட்டியில சேர்க்க? சம்சாரிகள்னா ஜீவாத்மாக்கள்னா. விராட்டி எந்த கோட்டியில விசாரம் உண்டு, சம்சாரி எந்த கோட்டியில விசாரமே கிடையாது. ஜீவ கோட்டி தானே கண்டிதனா இருக்கான். அப்படிங்கிற செய்தி ஏன் அந்தர்பாவம் பண்ணலன்னா சமாதானம் மேல தானே சொல்ற. சம்சாரிகள்னா அசன்னேவா அதாவது சொல்ல வேண்டாம். இருக்கிறது 3 பேர் தான். சம்சாரிகள்னா இருந்தும் இல்லாத சமானம். அது அசன்னே ஒரு பிரசாத ஆய்வான்கா. அண்டங்கள்னா ஆறுக்கா இருக்கு, அடியார் எடுக்காக அண்டங்கள்னா எல்லாம் அடியார் இருக்கா. ஆத்ம தேகா தன்னுடைய தேகம் இருக்கே யாருக்காக? ஏன் சர்வஸ்வபூதஸ்துங்கிற பெருமாள் இது பெரிய சொத்து. இது யாருக்காக? அடியார்களுக்கு சர்வஸ்வதானம் பண்றதுக்காக, அடியார்களுக்கு கொடுக்கறதுக்காகவே இருக்கு. இந்த குணம் எனக்கு ஒன்றும் காரியம் இல்லை. என்ன பெருமான் நானே சொல்றான். ஆகையால ஆத்மதேகா ததா ஆத்மா தானாகிற வஸ்து. அது எப்படி கூறினா சேஷபூத்தன் எப்படி சேஷிக்காகவே இருக்கானோ அதே போல சேஷி சேஷபூத்தனுக்காகவே இருக்கான். அவன் பண்ணக்கூடிய வியாபாரங்கள் அடக்க எதுக்காக இருக்கணும்? ஆருக்காக இருக்குன்னா நமக்காகத்தான் இருக்கும். அதாவது எவ்வளவுடைய சுரூபம் என்ன, அவனுடைய தீவினை என்ன, அவனுடைய குணங்கள் என்ன, அவனுடைய விபூதி சொத்து என்ன, எல்லாம் அடியாருக்காக தான். அதனால ஆழ்வார் தெரிவித்த அதுக்கு மூலம் நதே ரூபம் நஜாக்காரங்கிற வச்சனம். பெருமானே உனக்கு திருமேனி உன் சொத்து கிடையாது, அடியாருக்காக தான் சொத்து. உனக்கு திருமேனி ஒன்று வாழ்வானா? உனக்கு திருமேனி வாழ்ந்தான். திருமேனி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? தானவே காரியம் சாதிக்கிறது சமர்த்தம். அது ஒன்றும் பரவாயில்லை. திருமேனி எதுக்காக? ததாபி புருஷாக்காக பக்தான அடியார்கள் அனுபவிக்கிறதுக்காக திருமேனி ஒழிய திருமேனி கொண்டு தனக்கு ஒன்றும் வியாபாரம் கிடையாது. இதே ரூபம் ஆகாரங்கள்ல கை கால அவயவங்கள் அமைப்புகள்லாம் உண்டானா கிடையாது. உனக்கு ஒன்றும் தேவையில்லை. சாக்காரா ஆயுதங்கள்லாம் வேண்டாம், ஸ்தானங்கள்னா உனக்குன்னு ஒன்றும் வேண்டாம். எல்லாம் அடியார்களுக்கு உபயோகப்படுத்துறதுக்காக இதெல்லாம் கூடியவனாக நீ இருக்கன்னு சொல்லி. அப்ப திருமேனி உனக்கு சொத்தான நதே ரூபம் தே ரூபம் நதே உனக்கு சொத்து கிடையாது. அப்ப அடியார்களுக்கு சொத்தாக இருக்கக்கூடிய திருமேனிய உன்னது நீ தான் அபிமானித்த. இப்ப பரகால நாய்க்கு கொடுக்க வேண்டிய திருமேனியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையோ? ஆயால பரத்திரவிய அபகாரம் யாருக்கு இருக்கு? உனக்குதான் இருக்கு. ஆயால நீ தான் அபகாரம் பண்ணினாய். பரமாத்மா அபகாரம் பரமாத்மாவுடைய ஒன்ன அடுத்தது பிரிச்சு இல்லையோ? ஆயால சர்வஸ்வாபகாரம் பண்ணியே இல்லையோ? ஆயால ஆத்மாபகாரம் என்ன, பரமாத்மாபகாரம் என்ன, ஸ்வர்ணாபகாரம் என்ன, எல்லாம் அவட்டத்துல இருக்கு. அவடத்துல ஒண்ணும் இல்லை. இவள் கல்வியோ? இவ கல்வி கிடையாது. நீதான் கல்வன். கைவளை கொள்வது தக்கதே. ஆகைய கைவளையை கொள்ளலாமா? கைவளையை கொள்ளக்கூடாது. கையை தொடரா தொடர கைக்கு சத்காரம் பண்ணுவாள, தொடர கையிலிருந்து வளையை கட்டுவாளா. ஆகையால கைவளை கொள்வது தகுந்தது அன்று. ஆகையால சிறையிலுக்கு முன்னாடியில சொல்லப்பட்ட அந்த ஆவணங்களை சேர்த்து இவ கையில மாட்டி விட்டு அழகு பார்த்ததுன்னு அவனுக்கு தந்தது தகுந்தது அன்று. நதேனு ரூபகான்னு உனக்கு தகுந்ததன்று தகுந்ததன்றுன்னு
திருத்தாயார் சொல்றார். இது வெள்ளி திருமொழியுடைய பிரமேயம். இதே போலத்தான் நாச்சியார் சொல்றார் தாமத புக திருமொழி. அவ கைவளை கொள்ளத்தக்கதேன்னு சொன்னா இங்க என்ன சொல்றார்? ஏன்னா பெருமான் என்ன பண்றான்? தீமுகத்தின் ஆகவே சேரு திருவரங்கர் ஆமுகத்தை நோக்காரார் அம்மனே அம்மனே. ஓன்னு சொன்னா அங்க இவ அம்மனேன்னு சொல்றா. ஓன்னு விஷாத சூச்சகமாக இருக்கக்கூடிய அவ்வியம். வருத்தத்தை சொன்னா திருத்த என்ன அது திருத்தாயார் பாசுரம். இது பெண்பிள்ளை தானே நாச்சியார் தானே சொல்லக்கூடிய பாசுரம். இது இங்க நாச்சியார் திருமொழியில அம்மனே 2 தடவை சொல்றான். அம்மனே அம்மனே 2 தடவை வருத்தத்துடைய ஆதிக்கம் பயத்துடைய ஆதிக்கத்தால சொல்றான். ஐயோ ஐயோன்னு இது நாச்சியாருடைய திருமொழி. கீழே இந்த பெண்பிள்ளைக்கு ஓடக்கூடிய தசை என்ன? நாச்சியாருக்கு இந்த திருமொழியில என்ன தசை ஓடுறது? என்ன பெருமானவன் 2 வார்த்தை சொல்ல மாட்டான். அவன் எப்ப சொன்னாலும் சத்தியம்தான் பேசுவான். இப்படின்னு இது ஒரு தாரகமாக தான் திருவிழம் பத்தி இருந்தா. அதுக்கு மேல அதுவே பெருமான் ஒரு வேளை புஷல மாட்டான். அப்படியே பாம்பனையாக்கும் தன் பாம்பு போல் நாவும் 2 வாய்க்குன்னு பெருமானுக்கு 2 வார்த்தை வந்தாலும் வரலாம். ஆனா எது தப்பாது அப்படின்னா பெரியாழ்வார் சம்பந்தம் எனக்கு இருக்கு. செல்வர் பெரிய திருவாண்டவர் நாம் செய்வதில் மில்லி உதவி விட்டு சித்த தங்கள் தேவரை பத்தவசி அறிவிப்பார்னு சொன்னான். ஆயால எம்பெருமான் பொய் பேச மாட்டான். அடியார்கள் அவசியம் ரட்சித்தே தீர்வான். ஆயால எம்பெருமானவன் ஏதத் பிரதமமானு சொல்லி வச்சிருக்கான், மாமிச்சகான்னு சொல்லி வச்சிருக்கான். அவன் 2 வார்த்தை சொல்ல மாட்டான். ஒருவேளை அவன் வார்த்தை பொய்யானாலும் பெரியாழ்வார் சம்பந்தம் பொய்க்காது. பெரியாழ்வார் சம்பந்தத்தால் அவசியம் நான் எம்பெருமான அடைந்தே தீர்வேன். நான் என் காரியத்தை எம்பெருமான் பண்ணலைன்னாலும் அவன் பெருமானை பார்த்தப்ப வஞ்சரமாட வாராயின்னு நான் நெல்லிக்காயெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், திருவஞ்சனம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து திருவஞ்சனம் கட்டளோடு ஆழ்வார் கூட்டா பரதந்திரன் வராம இருக்க முடியாது. பெருமானே எனக்கு காப்பிட வேணும், நீ வாராயின்னு சொன்னா காப்பிடத்துக்காக வருவான், பூச்சூட வாராயின்னு சொன்னா பூச்சூடுறதுக்காக வருவான். ஆக பெரிய ஆழ்வாருக்கு பரதந்திரன் ஆக அவசியம் காரியம் பண்ணுவான்னு இந்த பெரிய தாரகமாக விசுவசிச்சு இருந்தா. ஆனா பெரியாழ்வார் சம்பந்தம் இருந்தாலும் அதுவும் போய் திரும்ப இருக்கு. பெரியாழ்வார் சம்பந்தம் இருந்தா பெருமான் காரியம் பண்ணல. அதனால வரமாட்டான் போல் இருக்குன்னு பொழுது நைராஷ்யம். அர்ஜுனன் அம்புகள்னால சரதற்பதோ பீஷ்மன்னு சம்பு படுக்கையில பீஷ்மரை சாய்ச்சான். அப்போ ஒரு அம்பு புத்தகம்னா ஏதோ ஒரு அம்புல ஒரு க்ஷணத்தை பிராணம் போறத சரீரம் முழுக்க அம்பு தொடச்சிட்டு இருக்குன்னா ஒவ்வொரு க்ஷணம் உள்ள எப்படி ஏறிட்டு அம்பு. அப்ப அவ்வளவு துக்கப்பட்டார் பீஷ்மர். அந்த சரதற்பதராக பீஷ்மர் ஒரு க்ஷணமும் அம்புகள்னால குத்தப்பட்டு ஏவுண்டு நேசித்தா போல பிராட்டியானவள் ஸ்மாரக பதார்த்தங்கள்லாம் நோவுபட்டாள். கீழ் திருமொழியில சொன்னான் 10ஆம் திருமொழியில. இப்ப இதை கேட்ட பந்துக்கள்லாம் இருக்கா திருத்தாயார்னா இவளுக்கு என்ன வருத்தம், என்ன ஆச்சு இந்த பெண்பிள்ளைக்கு, என்ன நினைக்கிறா, இப்படி இவளுக்கு ஓடுகிற தசையம்னான்னு அறிய வரும். என்னாச்சு உனக்கு, உன்னை என்ன நினைக்கிறார் இப்படின்னு வாழலாம் கேட்கா. கேட்டவாறே தோழிமார்கள்லாம் இருக்கா, பந்துக்கள்லாம் இருக்கா, ஊர்ல இருக்கிறவாள் எல்லாரும் இருக்கா. அவ எல்லாரும் இருக்கிற சன்னிவேஷத்துல சொல்றா, என் ஹிருதயத்துல என்ன ஓடுறது, என்னுடைய அத்தியாவசாயம் என்ன தசைனான்னு இதெல்லாம் சொல்றான். என்ன ஆனாலும் பெருமான் தான் கதி, அவனை அடைத்தே ஆகணுங்கிற அத்தியாவசாயம் எனக்கு இருக்கு. ஆனாலும் எம்பெருமான் இந்த தசையிலையும் வந்து இவ்வளவு துர்தசை இருக்கு, இவ்வளவு திருடமான அத்தியாவசாயம் எனக்கு இருந்தாலும் கூட பெருமான் வந்து ரட்சிக்கிறியே. ஆயா நான் வருத்தப்படுறது மட்டும்தான் இருக்கேன், அவனும் வந்து ரட்சிக்கிறியே, இந்த தசையை பாருங்கோன்னு இது சொன்னான். கடைசியில ஆனாலும் சரி அதான் பெருமான் எப்படிப்பட்டவன், பூமி பிராட்டியை ரட்சித்தான், வராநாயனாராக இருந்து பூமி பிராட்டியை ரட்சித்தான். மகாபலி பூமியை அபகரித்தவாறே அந்த பூமியை தானே ஸ்வீகரித்தான். பிராட்டிய ராவணன் அபகரித்தவாறே அந்த பிராட்டியை தான் தான் ரட்சித்தான். அதே போல ருக்மிணி பிராட்டியை சிசுபாலன் விவாகம் பண்ணிக்கொள்ள இருந்தவாறே அந்த பிராட்டியை பெருமான் தான் ரட்சித்தான். ஆயால் என்ன போல பல பெண்களை பெருமான் ரட்சிச்சிருக்காங்க இல்லையோ, அதெல்லாம் பண்ணது என்னையும் ரட்சிக்கிறதுக்காகத்தான். துஜி நியாயம்னா என்னைய பெருமான் எப்படியோ ரட்சிப்பான். இப்படி ஏதோ ஒரு தெரிவிக்கிறார். இதுதான் இந்த சாமூக திருமொழியில சொல்லப்பட சாரமான அர்த்தம். தாமத்தும் நம் கையில் சங்கமே போலாவோ, யாமத்தும் என் கையில் சங்கமும் ஏன் துழையே. பார்த்து இவ்வளவு வருத்தத்தோட இருக்கா, இந்த வருத்தத்தோட இருக்கிற காலத்துல ஏன் வந்து ரட்சிக்க அப்படின்னு கேள்வி கேட்டா ஏதாவது காரணம் இருக்கு. இல்லை இந்த காரணம் தான், இது காரணம் சொல்ல முடியுமான்னா எந்த காரணமும் சொல்ல முடியாது. நாச்சியார் ரட்சிக்காம இருந்தது காரணம் சொல்லாமான்னா இந்த காரணம் சொல்ல முடியாது. காரணம் சொல்ல நினைச்சிட்டு இருக்காரா, ஒரு காரணம் சொல்ல முடியாது.
அவளுக்கு பிரீத்தி குறைவா இருக்கு, இடத்துல பிரீத்தி குறைவா இருக்கு, அதனால ரட்சிக்கல இது சொல்லாமான்னு அது சொல்ல முடியாது. அவளுக்கு பிரீத்தி குறைவா இருக்கு, சரி எனக்கு பிரீத்தி குறைவா இருக்கு அதனாலதான் நான் வந்து ரட்சிக்கல அப்படின்னு சொல்லாமான்னு அது சொல்ல முடியாது. அவன் எங்க இருக்க இங்க பரமபதத்திலிருந்து இந்த வார்த்தை சொல்றாரா, அந்த எங்க இருந்து சொல்ற இமுகத்தினாகவே சேரும் திருவரங்கர் சம்சாரம் பிழம்பெடுத்தாலும் பேரேது ஜீவாத்மாக்களை பெறத்துக்காக வந்து சேர்ந்திருக்கார். நானும் அவரை திருவிழத்துக்கு வர சொன்னேன். அவரானா வந்த இதுக்காக வந்தார், ஆண்டாள போல் நாச்சியார போல ஜீவாத்மாக்களை பெற வேண்டதுக்காக தானே வந்து சேர்ந்தார். ஆகையால அவருக்கு இடத்துல பிரீத்தி குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது. என்னை அடையறதுக்காகத்தான் அவர் வியாபாரம் பண்ணியிருக்கார். அதனால தனக்கு இடத்துல பிரீத்தி குறைவு இல்லை, ரெண்டு பேருக்கும் பிரீத்தியில பரஸ்பரம் குறைவு இருக்குது. அதுக்கு மேல நம்முடைய ரட்சகத்துவம் அதுல குறைவு இருக்கான ரட்சகத்துவத்திலையும் ஒன்னும் குறைவு இல்லை. என்னுடைய ரட்சத்துவத்துல குறைவு இருக்கான அதுவும் குறைவு. நான் ஸ்திரியா இருக்கேன், பெருமான் தான் ரட்சித்தாகும். அவன் ரட்சிக்கிறதுக்கு அவனுக்கு சக்தியில குறைவு இருக்கான மேல சொல்ல போறா. செங்கோருடைய திருவரங்க செல்வனான்னு ஆகையால அந்த ஆளும் சோராமே ஆழ்கின பெருமான் உபய விபூதி சேர்ந்து ஆடக்கூடியவர் ஆறு ஆழ்கிறார். அங்காலும் சோராமே ஆழ்கின பெருமான் எழுதக்கூடாது. அங்காலும் சோராமே ஆழ்கின பெருமான் செங்கோர் உடைய திருவரங்க செல்வனார்னு பாட்டு கேட்கிறான். பெருமான் ஆழ்றானா நட்சத்திர ஒன்போதம் சூழ்ந்த ஓனியும் கொண்டலும் அங்காலும் சோராமே ஆழ்கின பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வனார். ஆறு ஆழ்றார் என்ன ஆழ்கின பெருமான் திருவரங்க செல்வனார்னு அன்வைச்சோமான ஆளக்கூடியவன் பெருமான். அவரு திருவரங்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராஜா சக்கரவர்த்தின்னு அர்த்தம் கிடைக்கும். ஆனா வியாக்கியாத அப்படி அர்த்தம் படல். ஆழ்கின பெருமான் பிரதிகளுக்கு ஆறு ஆழ்றார் திருவரங்க செல்வனார். அவர்தான் ஜெகத்தை ஆழ்றாருன்னு அதெல்லாம் கிடையாதுன்னா அவரும் ஆள அவர் வச்ச ஒரு ஆள் அதுதான் ஆளுது. ஆழ்கின பெருமான் வியாக்கியாத தன்மை திருவிழவில்லை. ஆழ்கின பெருமான் செங்கோல்னு திருவிழா. ஜெகத்தை முழுக்க திருவரங்க செல்வனார் ஆள வேண்டாம், பெருமாளும் ஆள வேண்டாம். பெருமாள் ஒரு செங்கோல் வச்சிருக்காரு இல்லையோ, அந்த செங்கோல் தான் ஒரு விபூதி ஆளுது. ஆயிரம் ஆழ்கின பெருமான் செங்கோல் நம்ம திருவிழா பத்தி இருக்கார். ஆயிரம் நான் ஒண்ணும் பண்ண வேண்டாம். ராஜாக்கள்லாம் ஆசன பலத்தாலே ஜெயிக்கிறதுன்னு ஒன்று. பெரிய சிம்மாசனத்துல சபை நடுவுல பெருசா உட்கார்ந்து இருக்கா. நான் நஞ்சி 6 சிம்மாசனம் போட்டு எழுந்துட்டு இருக்கா. பூர்வாசிரமத்துல இருந்தா போல பெரிய சிம்மாசனத்துல கம்பீரா உட்கார்ந்துருக்கா. சபையில எல்லா சித்தர்களும் கூட இருக்கா, மேல உட்காந்துருக்கா. பெரிய பெரிய மந்திரிமார்கள்லாம் இருக்கா, எல்லா புரோகிதர்கள் எல்லாரும் சேர்ந்து சபையில மேல உட்காந்துருக்கானா உட்காந்துருக்கா. கம்பீரியத்தை பார்த்தவரை எல்லாரும் ஒத்துப்பா. வாஸ்தவம்னா இவன் நம்மால் ஜெயிக்க முடியாது, உனக்கு அடிமைப்பட்டேன்னு எல்லாரும் ஒத்துக்கொள்வாரா. சத்துருக்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த மாதிரி இவன் ஒண்ணும் பண்ண மாட்டான்னா ஏன்னா செங்கோலை பார்த்துருக்கோம். செங்கோலை பார்த்தவாறு அதிபதி இவனுக்கு ஆறு கிடையாது, எல்லாரும் தோக்கும்படியாக அப்படிப்பட்ட செங்கோல் அவ்வளவு வீருடைய செங்கோலை வச்சுட்டு இருக்கானா. ஆழ்கின்ற எவ்வளவு செங்கோல் தான் ஒரு ஆளை வச்சு ஒரு ஒண்ணுமில்ல ஒரு வியாபாரம் பண்ண மாட்டான். செங்கோலை காரியம் பண்றோம், செங்கோலை ஜெகத் வியாபாரம் பண்ணும்படியாக இருக்கக்கூடியவன். ஆக நம்ம ரட்சகத்துவத்துல குறவு இருக்கா, ஒரு குறவு இல்ல. நியந்திரத்துவத்துல குறவு இருக்கா, எல்லாத்தையும் செங்கோலாக நியமிக்கிற சாமர்த்தியம் இருக்கு. அப்படி இருந்து ரட்சிக்கிறேன். ஆக நம்முடைய ரட்சகத்துவத்துல குறவு இல்ல. நான் ரட்சிய பூந்தையாக தான் இருக்கேன். இவத்தின் புறத்தாள் என்னன்னும் ஆயால பெருமான் உபய விபூதி ரட்சிக்கக்கூடியவர். அப்ப நான் என்ன உபய விபூதி இல்லாம திருத்திய விபூதியான உபய விபூதியில ஒத்தி இருந்தா நான் இருக்கேன். ஆயால் என்ன ரட்சித்தானே ஆகணும். ஆயால் பெருமான் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன் தான். என்னுடைய ரட்சத்துவத்திலையும் குறவில்லை, அவன் ரட்சகங்கிறதுக்கும் ஒன்றும் குறவில்லை. என்ன காரணமோ தெரியல ரட்சிக்கல. ஆயால காரணமே சொல்ல முடியாது. என் கையிலையும் குறவில்லை, அவன் கையிலையும் குறவில்லை. என் கையில குறவில்லைன்னு இடத்துல குறவில்லைன்னு அர்த்தம், அவன் கையில குறவில்லைன்னா அவனத்துல குறவில்லைன்னு அர்த்தம். இது அர்த்தம் சாட்டுவா. என் கையில வடை இருக்கு, ஆனா அந்த வடையாப்பா வச்சான். அவன் கையில குறவு இல்லை, அவன் கையில பாஞ்சன்யத்தை வச்சுட்டு இருக்கான் இப்படின்னு அர்த்தம். தான் வந்து தன் கையில் சங்கம் என் கையில் சங்கம் சொல்லிடுவாரு. தன் கையில் சங்கம் பாஞ்சன்யம், என் கையில் சங்கம் வளை. ஆயா என் கையிலையும் வளர்றது இத்தனை நாளா, அவன் கையிலையும் விரோதி நிரசனத்துக்காக சங்கம் இருக்குதுன்னு அர்த்தம். தாம் வந்து தன் கையில் சங்கமே போல ஆகும். என்ன நினைச்சிட்டு இருக்கான், நான் தாம் தாம் பரமேஸ்வரர் ஆயால் ராஜா ஆயால் நான் சுதந்திரனா இருக்கேன். ஆயால் நான் நினைச்சு நான் என்ன பண்ணலாம இருக்கேன். நான் யாரும் வசப்பட்டவன் கிடையாது. ஆறு என்ன சுவாதந்திரியம் ஐஸ்வரம் அபரியநியோஜ்யமாகும்னு ஆழ்வான். பெருமான் ஜெகத்தை சுட்டிக்கிறான். ஜெகத்தை சுட்டிச்சா போன கல்பத்திலையும் பெருமான் சுட்டிச்சான், இந்த கல்பத்திலையும் சுட்டிச்சான். தாத்தா யதாபூர்வம் அகல்பயத்து ஸ்ருதி சாமியன் ஸ்வபாவநியமம் கிம்தீக்ஷசேத்வம் சுவாதந்திரியம் ஐஸ்வரம் அபரியநியோஜ்யமாகும்னு ஆழ்வான். போன சுட்டியில
வயிறு பெருத்து வாரிசு இருக்கு அகன்றதாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திர விஷயத்துக்கு கடகான்னு பேர். இந்த சுட்டியில அதுக்கு ஏன் கடகான்னு பேர் இருக்கணும்? கடகான்னு பேரு கூடாதா? அழகு கேள்வி போறாள். அப்ப நீ கடகான்னு பேர் வச்ச, இதுக்கு ஏன் கடகான்னு பேர் வச்ச? இது வேற ஏதாவது பேர் வைக்க கூடாதா? அப்ப நீ சிம்மத்தை கிரூரமா படைச்ச, இப்ப நீ சிம்மத்தை மான போலையும் மானம் சிம்மத்தை போலையும் படைக்கலாம். அப்ப இருக்கிறத அப்படியே தான் படைச்சாகணும்னு ஒன்றும் நியமம் ஒன்றும் இல்லை, மாற்றி படைக்கலாம். முன்னாடி சிம்மங்கிற பெயருடையதாக சிம்மங்கிற அமைப்புடைய ஒரு பிராணி இருந்தது, அது கிரூரமா இருந்தது. இந்த கல்பத்துல சிம்மங்கிற பெயருடையதாக சிம்மங்கிற அமைப்புடையதாக இருக்கு, ஆனா அது சாதுவான பிராணியா இருக்கு. மான்கிற பெயருடைய பிராணி தான் அதுதான் கிரூரமா இருக்குன்னு மாத்தலாம். முன் கல்பத்துல அந்த மாதிரி தான் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு ஒன்று நீதி கிடையாது, எந்த சாசனம் எழுதி வைக்கல. ஆனா அப்படியே பரிபாலிக்கிறேன் பெருமான். ஏன் பரிபாலிச்சேன்னு கேட்க முடியுமான்னு கேட்குது சொல்ற. அதை மாத்தத்துக்கு சக்தி இருக்கு, மாத்தலாம். யாரும் மாத்தக்கூடாதுன்னு சொல்ல, ஆனா மாத்தாம இருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா ஒரு காரணம் சொல்ல முடியாது. சுவாதந்திரியம் ஐஸ்வரம், அதான் ஈஸ்வருடைய சுவாதந்திரியம். மாத்தத்துக்கு சக்தி இருக்க செய்து, மாத்தத்துக்கு சாமர்த்தியம் இருக்க செய்து மாத்தல. ஏண்டா மாத்தலன்னு கேட்க முடியாது. அதான் நியோக பரியநியோக அனர்ஹம்னு சொல்லுவாங்க. பெருமானை பார்த்து, ஏன் பெருமானே நீ இந்த மாதிரி காரியம் பண்ணு நியமிக்க முடியுமான்னா நியமிக்க முடியாது. நியமிக்கத்தான் முடியல. பண்ணதுக்கு அப்புறம் ஏப்பா இப்படியேப்பா பண்ண, மாத்தி பண்ணிக்கலாமே, மாத்தி கேள்வி முடியுமான கேள்வி கேட்க முடியாது. ஆகையால நான் சுதந்திரன். ஆகையால ஏன் படைய அபகரிச்சேன்னு கேட்கலாமான்னா படைய அபகரிச்சேன்னு கேட்க முடியாது. நான் சுதந்திரன், யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆகையால அபகரிச்சேன் அப்படின்னு சொல்லாமா? அப்படி சொல்லக்கூடாது. சுவாதந்திரியம் இருக்கலாம் வாஸ்தவம் தான், ஆனா சுதந்திரங்கிறதுக்காக லோக விருதமா வியாபாரம் பண்ணக்கூடாது, சாஸ்திர விருதமா வியாபாரம் பண்ணக்கூடாது. மேல நம்ம யுகப்பாரை தாமப்ப 2 நிமிஷம் தமிழையே புரியானான்னு சொல்ல போறாங்க. ஆகையால லோக நீதி நல்லாருக்கு நல்லான்னு ஒரு நீதி, நல்லாருக்கு தீயா இருக்கோன்னு நீதி. ஆகையால நம்மளுக்கு நல்லவரா இருக்கானா அவள் நல்லவரா தான் இருக்க வேண்டிய தீவிரா இருக்கக்கூடாது. ஆகையால நம்ம யுகப்பாரை தனத்துல பிரீத்தி உடையவளா நான் இருக்கேன். அப்ப என்ன பண்ணும்? நம்ம யுகப்பாரை தாமப்பர் தனத்துல பிரீத்தியை காட்டினா அது பிரத்தியா என்ன காட்டணும்? பிரீத்தியை தான் காட்ட வேணும். அந்த சொல்லு நம்முடைய பொய்யானார். அந்த வார்த்தை இருக்கிறதுக்குள்ளே ரசிகனாகிய பெருமானத்தை தான் இருக்கணும். ஆயால யோகி ஞானோத்யர்த்தமான் சஜனோ பிரியான்னு பெருமான் தானே என்ன சொல்லிவிட்டான். ஞானிக்கு இடத்துல எவ்வளவு பிரீத்தி இருக்கு அப்படிங்கிறத வாயால சொல்ல முடியுமா? அத்தியர்த்தம் வாயால சொல்ல முடியாது. வாச்சியம் அபிதயத்தை கலந்து வர்த்திகள் வியாக்கியானம் பண்ணார். வாக்கால இவ்வளவுதான் அவ்வளவுதான் பிரீத்தி இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு வியாக்கியானம் பண்ண பேசுகிறாரு. சஜனோ பிரியா அவனும் இடத்துல எல்லை இல்லாத பிரீதி உடையவனாக இருக்கான். ஆக அவனுடைய பிரீதியும் அளந்து பிடிக்க முடியாதுன்னு அப்படி இருக்க செய்தே நான் சுதந்திரன் அதனால பண்ணுவேன்னா நீ சுதந்திரனா இருக்கலாம், ஆனா உன்னுடைய மத்த குணங்களுக்கு சேர சுதந்திரனா இருக்கலாம். பண்றதுக்கு சக்தன் அல்லன்னு சொல்ல வாஸ்தவம்னா எல்லாம் பண்ணுவேன். ஆனா பண்றதுக்கு பிராப்தி இல்ல. சக்தி இருக்கா பிராப்தி இருக்கான்னு நினைச்சா ஆகையால சக்தி இருக்கா இல்லையா? சக்தி இருக்க போயிடும்போது ஆனா பிராப்தி இருக்கா, பண்றதுக்கு தகுதி இருக்கான்னா பண்ணலாம். எப்படிமா என்ன வேணா பண்ணலாம், பண்ண முடியாது யாரும் சொல்ல. ஆனா உன்னுடைய சுபாவங்களுக்கு சேருவான், உன்னுடைய பிரணயத்துக்கு சேருவான். நீ பண்ணலாம், பண்ண முடியுமான்னு கேள்வி இல்லை, பண்ணலாமா, பண்ண கூடுமா, பண்றது யுக்தமா தகுந்ததான்னு கேள்வி. ஆகையால நான் சுதந்திரன் அதனால பண்ணேன்னு சொல்லி தப்பிக்க முடியாது. நீ பரதந்திரையா இருக்க. பெருமான் சொன்னாலும் பவேத்து இருக்கணும்னு சொன்னாலும் அதனால பரதந்திரையா இருக்க. அதனால நான் செஞ்சதை பார்த்துட்டே இருக்க வேண்டியது அவன் காரியம் வேண்டிய நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாம அப்படி சொல்லக்கூடாது. பாரதந்திரம் இருக்கு, அதுக்காக பெருமானை விட்டு விசேஷித்தே இருக்க முடியுமான? பெருமான் தன்னை அடையணும், பெருமானை அடையணும் இப்படிங்கிற ஆசை இருக்க செய்து பாரதந்திரம் இருக்குங்கிறதுக்காக செடைந்த காரியமாக இருக்கக்கூடிய நிச்சயம் பெருமான் அடைய கைத்தறிந்த நிச்சயம் இல்லாமல் இருக்க முடியுமா? ஆகையால பெருமான் இந்த க்ஷணமே அடைந்தாக வேணும். இந்த க்ஷணமே கோவிந்த ஓன் குத்தையவளுக்கு கைத்தறித்த பண்ணவளுக்கு ஆசை இருக்கோ இல்லையோ? ஆகையால நீ பாரதந்திரத்தை பார்த்து இருந்து சொன்னேன்னா இப்ப நான் கேட்கிறேன் இந்த சேடத்துக்கு என்ன பத்தி சொல்றது? ஆகையால நான் பாரதந்திரத்துக்கு சேர நான் இருக்க வேண்டியதான் வாஸ்தவம். அதே போல சேடத்தம் ஒரு குணம் இருக்கோ இல்லையோ? அது குறித்தும் நான் இருக்கக்கூடாது இல்லையோ? நான் என்ன பண்றது? நான் ஒன்னும் நிர்பந்திக்கல, காரியம் ஒண்ணு பண்ணு நிர்பந்திக்கல. ஆனா என்ன வழி பார்த்தது நீதான் வழி திருவிழத்தால் உம்மனத்தால் என்ன இருந்தாய், இதுக்கும் நீதான் வழி பார்த்தாவோடும். ஆகையால இதுக்கு என்ன பத்தி பண்ண போறது தேவர் அப்படின்னு இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆகையால நிர்பந்திக்க கூடாதுன்னு சொல்லி நீ தப்பிக்க முடியாது. என் கையில் இருக்கக்கூடிய வஸ்துவையும் நான் யாரும் கொடுக்க மாட்டேன். மத்தவா கையில் இருக்கக்கூடிய வஸ்துவையும் அப்பா என் கையில் இருக்காம உன் கையில் இருக்கக்கூடிய சங்கத்தையாவது உன் கையில கொடுக்க வரும். அடி கொடுக்க அதுக்கு மேல சரி என் கையில் இருக்கக்கூடிய பாஞ்சனி இடத்துல எடுத்துட்டு போட்டோம்.
உன் கையில இருக்கக்கூடிய சங்கு உன் வளையல் நான் தோணல, என் பாஞ்சத்தை நீ கேட்காத இப்படின்னு சொன்னா அதுவே தப்பு. என்ன சொல்லணும், பிரணயியா இருக்கான்னா உன் கையில இருக்கக்கூடிய வளையலும் உள்ளத்திலே இருக்கட்டும், என் கையில இருக்கக்கூடிய பாஞ்சன்யம் உன் கையில இருக்கட்டும்னு சொல்லணும். அதுதான் சொல்ல போயிட்டு போகுது. என் பாஞ்சன்யத்தை நான் தரமாட்டேன், உன் வளையல் நீ தரமாட்டான் இப்படின்னாவது வச்சுக்கணும். அதுவும் இல்ல, என் பாஞ்சன்யம் எனக்குதான், உன் வளையலும் எனக்குதான் இப்படின்னு சொன்னா இது என்ன சேர்த்தி? ஆகையால இது தகுந்ததாங்க. ஆகையால இப்படி பண்ணக்கூடாது. ஏன் வளையலை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா பெருமானே, எனக்கு வளையல் ஈக்கிறன்னு சொன்னேன். வளையல் எப்ப கிடைக்கும்? பெருமானத்தில் இருக்கக்கூடிய வளையல் இவருக்கு எப்ப கிடைக்கும்னா ரெண்டு பேரும் சேர்ந்தாத்தான் வளையல் கிடைக்கும். அப்ப இதெல்லாம் பரிஷ்கிருதமான சம்சேஷ அபேட்சையை தியோத்தனம் பண்ணக்கூடிய பாஷம். பெருமான் கையில் இருக்கக்கூடிய வளையல் தன் கைக்கு வரவோன்னு ஆசைப்படுறானா எம்பெருமான சேர்த்தாத்தான் வளையல் கிடைக்கும். ஆகையால சம்சேஷத்தை இச்சையை அப்படி பிரகடனம் பண்றான்னு நினைச்சியா. ஆகையால நீ இப்ப வளையல் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்டா என்ன சொல்ற? இந்த பஞ்சன்யத்தை என்னால இருக்க முடியுமா? இவனை ஒரு கணம் விட்டு பிடிச்சா நானும் தரிக்க மாட்டேன், இவனும் தரிக்க மாட்டான்னு இதனை காரணம் சொல்ற. அப்ப உனக்கு பிடிச்சிருக்கு, நீ வளையலை காட்ட மாட்டேன்னு சொன்னா அதே சுபாவம் தான் நானும் சொல்றேன். என் வளைய பிரித்து நானும் இருக்க மாட்டேன் இல்லையோ. ஆகையால கை வளையமான சேர்த்தி எனக்கு தான் ஆக்கர்ஷகமா இருக்கு, நீ கையும் வளையமான சேர்த்தி உனக்கு ஆக்கர்ஷகமா இருக்கு, நான் கையும் வளையமான சேர்த்தி எனக்கு ஆக்கர்ஷகமா இருக்கு. ஆகையால விட்டு பிடிக்க மாட்டேன். இவ என்ன பண்ணா ரொம்ப ரசமா வியாக்கியானம் பண்ற. இவ என்ன ஆசைப்பட்டிருக்கா அப்படின்னா நான் கையும் வளையமா இருக்கக்கூடிய சேர்த்தி ஆசைப்பட்டிருக்கா. அதே போல எம்பெருமான் கையும் வளைய பாஞ்சன்யம் அர்த்தம். வளைகிறதுக்கு மாத்தி பிரயோகம் பண்றேன். வளை சப்தங்கள்ல பாஞ்சன்யத்தையும் சொல்லும், நாச்சியார் கையில இருக்கக்கூடிய வளையலையும் சொல்லும். ஆகையால இவ என்ன பண்ணிட்டு இருக்கானா தன்னுடைய கையும் வளையுமா இருக்கக்கூடிய சேர்த்தி ஆசைப்படுறா. அப்ப தான் எம்பெருமான அனுபவிச்சு நல்லா புட்டையா இருக்கிறதையும் ஆசைப்படுறா. அப்ப சரீரம் வெளிய கூடாதுங்கிறதையும் ஆசைப்படுறா. அதே போல எம்பெருமான் கையும் வளையுமான சேர்த்தி அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான். அன்னைக்கு ஆசைப்பட்டா. அதான் கணாக்கண்டான்னு நினைக்கணும். எங்க கணாக்கண்டானா வாரணமாயிரம் திருவழியில எம்பெருமான விவாகம் பண்ணி கொள்ள பெறவோம்னு ஆசைப்பட்டான். அதுக்கு அடுத்து என்ன திருவழி? கருப்பூரன் ஆளுபவன் திருவழி. ஆயால வாரணமாயிரத்துல எம்பெருமான அனுபவிக்கவோம்னு ஆசைப்பட்டா. அடுத்து பாஞ்சன்யாழ்வான எம்பெருமானமான சேர்த்தி ஆசைப்பட்டா. ஆயால இவளுக்கு எது இவளுக்கு இச்சைன்னா எம்பெருமானும் பாஞ்சன்யாழ்வானமான சேர்த்தி அனுபவிக்கிறது இவளுக்கு இச்சைன்னு அந்த ரெண்டு சௌவியாகாரத்தால் 6ஆம் திருவழி 7ஆம் திருவழியுடைய சேர்த்தியால கிடைக்கிறது. அப்ப அதுதான் இவ ஆசைப்பட்டு இருந்தா. அப்ப இவ ஆசைப்பட்டதாவது கிடைக்கணும். இல்ல ஆசைப்பட்டது கிடைக்கலனாலும் இருக்கிறதாவது தங்காம இருக்கும், போகாம இருக்கும், அது கிடைக்க மாட்டேங்கிறது. ஆகையால நீ சொல்றது எப்படிமா இருக்கு? என் வஸ்து எனக்கு பிரியமா இருக்கிறதா இந்த பாஞ்சனிக்கு கொடுக்க மாட்டேன். நீ உகந்திருக்கியோ அந்த சங்கத்தையும் ஒக்கையில இருக்க விட மாட்டேன், அத்தி நானே அபகரிப்பேன்னு சொல்றா போல இருக்கு. ஆகையால அப்படி கூடாது. ஒன்னா பிரீத்தினால பலம் கிடைக்கும், இல்ல சொத்துன்னு பார்த்தாலும் பலம் கிடைக்கும். பிரீத்தின்னு பார்த்தா நாச்சியாருக்கு பாஞ்சன்யாழ்வானத்துல பிரீத்தி, பாஞ்சன்யாழ்வான் அடையோடு ஆசை இருக்கு. அப்ப நாச்சியார் பாஞ்சன்யாழ்வான உகந்தபடியால அந்த பாஞ்சன்யாழ்வானாவது நாச்சியாருக்கு கிடைக்கணும். அல்லது இவ கையில கூடியவாள் இவளுக்கு சொத்து. ஆகையால பாஞ்சன்யாழ்வான கிடைக்கல, அந்த ஆழ்வான பெறலைன்னாலும் கையில என் சொத்தா இருக்கக்கூடிய என் வளைய என்னோட்டு காயக்கூடாதுன்னு தாழக்கூடாதுன்னு இருக்க முடியும். அதுவும் இல்லை, என் சொத்துன்னு பார்த்தா என் வளையாவது கிடைக்கணும். நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தா பெருமான் கையில் இருக்கக்கூடிய வளையாவது கிடைக்கணும். சொத்து கிடைக்கல, பெருமான் கையில் இருக்கக்கூடிய வளையலும் கிடைக்கல. ஆகையால ரெண்டு கிடைக்கலன்னு சொல்றா. என்ன ஆசைப்பட்டா? வெள்ளை விழி சங்கு இடம் கீழ் கொண்ட விவரம்னு சொன்னான். ஆகையால ஒரு சங்கு ஆசைப்பட்டா, ஒரு வளைய ஆசைப்பட்டா நாச்சியார். பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னா தான் கொண்ட வளைகள்னு சொன்னான். இவன் ஒரு வளையல ஆசைப்பட்டா, நீ வளையல் ஆசைப்பட்டியோ நான் எல்லா வளையலும் இல்லாம போக்குறேன்னு இவன் ஒன்னு ஆசைப்பட்டா, இவன் வளையல் ஜாத்தியே இல்லாதபடியா இவன் ஒன்னா சொல்ல போறா. சரி வளையன்னு சொல்ல போறா, போர் வளையன்னு சொல்ல போறா. ஒவ்வொரு வளைய பெருமான் அபகரிச்சான்னு, எல்லா விதமான வளையலையும் பெருமான் அபகரிச்சான்னு சொல்ல போறா. ஆயிரம் கடல் வளையின்னு இதெல்லாம் விதவிதமா வளையல விசேஷங்கள் வகை வகையா ஒவ்வொன்றையும் அபகரிச்ச வளையல் ஜாத்தியே ஆட்சியாருக்கும் வளையலுக்கு சம்பந்தமே கூடாது. எந்த வளையலும் இவங்க கையில் கூட தங்கக்கூடாது, எல்லாத்தையும் அபகரிச்சாங்க. திருப்பாவில என்ன பிரார்த்திச்சாங்க? உன் பாஞ்சசன்யமே போல்பட சங்கங்கள்னு சொன்னான். சங்கங்கள்னு பம்மையை சொல்ற யாரு? பாஞ்சன்யத்தை போல சங்கம் உண்டா? பாஞ்சன்யத்தை போல ஒரு சங்கமே கிடையாது. உன் பாஞ்சசன்யமே போல்பட சங்கங்கள்னு பல சங்கங்கள் இருக்கா போல இல்லையே. எனக்கு சத்தியமா ஒரு வஸ்து இருந்தால்தான் பாஞ்சன்யாழ்வான் சத்தியமா ஒரு வஸ்து இருக்கும். அதுல பாஞ்சன்யங்கள்னு பகுத்தன்னு சொல்றியே, பம்மையெல்லாம் ஒன்றும் சம்பவிக்காதுன்னு என் சங்குக்கு சதிசமா பல சங்கங்கள் சங்குகளை நீ ஆசைப்படக்கூடாது என்று சமாதானம் சொன்னான்.
ஆனா இவளுக்கு மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா எல்லா அவன் தான் ஒரு சங்கம் கூட கொடுக்கல. இவ பிரார்த்திச்சது பல சங்கங்களோட பிரார்த்திச்சா, ஆனா பெருமான் ஒரு சங்கத்தை கூட கொடுக்கல. ஆனா இவடத்துல என்ன பண்றான்னா இருக்கிறது ஒரு வேளை இவ ஆசைப்பட்டது பெருமானது ஒரு பாஞ்சரியம். அங்க பல சங்கங்கள் கேட்டா அதுதான் கிடைக்கல. ஒரு சங்கம் கேட்டேன் அதிகாரம் கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கலங்கிறது மட்டும் இல்ல, அவனுக்கு ஆசைப்பட்டது போல என் கையில இருக்கிற எல்லா சரிவடைகளையும் ஒன்று விடாம எல்லாத்தையும் அப்பாதிச்சான்னு சொல்றான். யாமக்கும் தன் கையில் சங்கமே போடாவோ யாமக்கும் என் கையில் சங்கமும். பெருமான் கை தான் கையில் இருக்கக்கூடிய வளையலை பார்த்தா ஆவரணம் போல தோன்றது, அதே போலத்தான் பெருமான் கையில் இருக்கக்கூடிய வளையலும் அது சங்கம் ஆவரணம் போல தோன்றது. அதை போல இதுவும் இருக்குன்னு சொல்றான். ஏந்துடையீர்னு சொன்னான். ஏந்துடையீர்னா தரிக்கப்பட்ட ஆபரணத்தை உடையவர்களேன்னு அர்த்தம். ஆழ்வார் மழையிருந்து துழாவிங்கிற திருவாய்மொழி அதே பெண்பிள் திருத்தாயார் சொல்ற வார்த்தை, பெண்பிள்ளையானவள் பெருமானை விட்டு பிரிஞ்சு வீட்டோட இருக்கான்னு சொன்னான். கடைசியில சொன்னா என் செய்யே பெய்வடையீரேன்னு சொன்னான். என் செய்யேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பெண்பிள்ளைகள்லாம் பார்த்து பெய்வடையீரேன்னு சொன்னான். பெய்வடையீரேன்னா கையில வடை பெஞ்சிட்டு இருக்கேன், வடையா தரிச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஏன் என் செய்யே பெய்வடையீரேன்னு சொல்றாங்க. ஏன்னா தொண்டடிக்குடி ஆழ்வார் பெருமானை சேவிக்க போனார். உடல் எனக்கு உருகுமாலோன்னு சொன்னார். உடல் எனக்கு உருகுமாலோன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? என் செய்யேன்னு சொன்னார். பெருமானே உடல் எனக்கு உருகுமாலோ, என் உடல் உருகுறது என் பெருமானே உருக்காது. பெருமானே என் செய்யே, பெருமானே என் செய்யேன்னு பெருமானை பார்த்து என் செய்யேன்னு சொல்லிருக்கலாம். இல்ல சித்தப்ப விகார என் செய்யேன்னு மற்ற ஆழ்வார்களை பார்த்து என் செய்யேன்னு சொல்லிருக்கலாம், மற்ற பக்தர்களை பார்த்து என் செய்யேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா ஆழ்வார் என்ன சொன்னார்? என் செய்யே உலகத்தீரேன்னு சொல்ற. நம்மள ஆழ்வார் பார்க்கிறவன் ஏதத்து நம்ம ஆழ்வார் எங்கேயாவது பார்க்கிறோம்னா பார்க்க மாட்டார். மற்ற ஆழ்வார்கள் பார்த்தாலும் பார்ப்பா, தொடர்ச்சி ஆழ்வார் பார்க்க மாட்டார். என்ன சொல்லியிருக்க? மதியிலா மானிடங்காள்னு சொல்லிருக்க. மற்றவாழ்லாம் மானிடர்னாவது சொல்லுவார், இவர் மானிடம்னு சொல்ற. அகனே பிரயோகம் மாட்டார். அவ்வளவு நீந்த தேவதைகள்லாம் இப்படி மனுஷன்னா விருப்பாரோ அருவருப்பாரோ அதே போலதான் தொண்டடிக்குடி ஆழ்வார் மனுஷனா அப்படின்னு அருவருக்கக்கூடியவர். மதியிலா மாண்டம்னு ஒரு ஜனபதார்த்தத்தை சொல்றா போல மானிடம்னு சொன்னவர் இந்த ஆழ்வார். அந்த ஆழ்வார் நம்ம பார்த்து ஏன் உலகத்தீரேன்னு சொல்றாரு. ஏன் சொல்ற அப்படின்னா வியாதி யாருக்கு இருக்கோ அவ ஆழத்துல நோய்க்கு மருந்து கேட்பானா, வியாதி இல்லாதவளை பார்த்து வியாதி இல்லாம இருக்கே நீங்க என்ன பண்றேன் நீங்க இப்படின்னு பரிகாரம் ஆழத்துல கேட்கணும். வியாதி இல்லாதவளை பார்த்தா பரிகாரம் கற்க வரும். அதை விட்டு வியாதியை உண்டாக்கக்கூடியவர் யாரு? உடல் எனக்கு உருமாலோன்னு சொல்ற ஆழ்வார். யார் உருக்கிறா? பெரியவர் தான் தெரியுமே உருக்கிறார். அதனால பெரியவர் மாலை பார்த்து பெருமானே நான் என்ன பண்ணுவேன்? உடல் உருகிறதே பிரார்த்திக்க முடியாது. மற்ற ஆழ்வார்கள் இவரை போல உருகக்கூடியவர்கள். அவளை பார்த்து என்ன பண்ணுவேன் அவளை பார்த்து கேட்க முடியாது. அப்ப உருகக்கூடிய ஆழ்வார் உருகாமைக்கு பரிகாரம், உருகாமைக்கு ஏதோ மருந்து வேணும் அப்படின்னா ஆழ்வத்தை கேட்கணும். உருகாம இருக்காளே அவளை பார்த்து தான் கேட்க வேணும். அதனால நீங்க உருகாம இருக்கிறது ஏதோ ரசாயன விஷயத்தை வச்சிருக்கீர்கள் போட்டிருக்கே, ஏதோ ஒரு சித்தௌஷதம் வச்சிருக்கீர்கள் போட்டிருக்கு. அந்த சித்தௌஷதத்துல முழுக்க நீங்கள் அனுபவிக்கும். ஒரு துளி உருகாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு கொடுத்த ஆகாதா இப்படின்னு உலகத்திலே நம்ம நாமத்தான் பெருமாளை சேவிச்சுட்டும் ஸ்வஸ்தரனா இருக்கக்கூடியவர்கள் ஆறு நாமத்தான் இருக்கும். ஆகையாத நம்ம பார்த்தான் கேட்க வரும்னு ஆழ்வார் என் செய்யே உலகத்திலேன்னு சொல்ற. அதே போல நம்ம ஆழ்வார் சொல்ற என் செய்ய பெய்வழங்கியே. பிரளய ஜலம், பிரளய ஜலம் ஜெகத்தை முழுக்க வியாபிக்கக்கூடியது. அந்த பிரளய ஜலத்துல லோகங்கள் எல்லாமே முடிவுபடும், ஒன்னும் இருக்காது, எல்லா வஸ்தும் அழிவுபடும். அந்த மொத்தம் சொன்னா ஆரோப்பா பிரளய ஜலம் வந்தது, பிரளயாபத்து வந்தது. ஆனா அது என் உள்ளங்காலத்தான் நினைச்சது, என் புறவழி நினைல அப்படின்னா உள்ளங்காலுக்கு காவேரியில ஜலம் ஓடுவேன், உள்ளங்காலுக்கு ஜலம் ஓடுறது. அப்ப காவேரியில தீர்த்த வர்றதுக்கு போனோம் அப்படின்னா புறவழி நினையாம காவேரியில வேணா தீர்த்தம் வரலாம். புறவழி கூட நினையாம ஜலம் இல்லை. ஆகையால பிரளய ஜலத்துல புறவழி நினையாம இருப்பாரு. பிரளய ஜலத்துல ஆடே இருக்க மாட்டா, பிரிவு போயிடுவான். அப்படி இருக்க பிரளய ஜலம் பெருகிறது. ஆனா புறங்கால கூட நினையாம இருந்தேன் இப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமோ. அதே போல என் பெண் பிள்ளை இவ்வளவு பித்தோட இருக்கா, நீங்க என்னவாத்தான் இந்த க்ஷணத்துல இந்த தசையில துர்தசையில வளையல தரிசித்து கேட்கணும். அப்ப வளைய தங்கத்துக்கு நீங்க என்ன உபாயத்தை கேள், அத சொல்லுங்கோ, நானும் கொஞ்சம் அனுப்பிச்சு பாக்கிறேன் என் பெண் பிள்ளைக்கு அங்க திருத்தாயா சொன்னான். அதே போல நாச்சியார் சொல்ற ஏந்து இந்த தசையிலையும்
இப்படி வளையல தரிச்சுருக்கேடே, இதுக்கு என்ன என்ன சாகசம் தான், நீங்க என்ன வியாபாரம் பண்ணேன், என்ன உபாயானம் பண்ணினேன்னு கேட்கிறான். ஏன் கேட்கிறான்னா, மயூரஸ்ய வனேனூனம் ரக்ஷசா நகுதா பிரியான்னு பெருமாள் ஒரு பெருமாள் இருக்க காட்டுல பெருமாள் வந்து சேர்றார். அப்ப அது ஒரு ஆண்மையும் பெண்மையுமா ரெண்டும் இருக்குது, ரெண்டும் சந்தோஷமா இருக்குது. உடனே பெருமாள் பார்த்தார், ஓ ராவணன் இந்த பெண்மையில இந்த ஆண்மையில பிரிக்கிற பொருள், அதனாலதான் இது சேர்ந்து இப்படின்னு சொல்றாரு. ராவணனுக்கு என்ன ஆண்மையை பெண்மையில பிரிக்கிறதா வியாபாரமான தன்னுடைய பக்தியை பிரிச்சு போயிட்டான். உடனே ராவணனுக்கு என்ன வியாபாரம்னா எல்லாரையும் பிரிக்கிறதா வியாபாரம். ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடியவா எல்லாரையும் பிரிக்கிறதா வியாபாரம் நினைச்சிட்டு இருக்க. அதே போல இவன் நாசியா என்ன நினைச்சிட்டு இருக்கா, ஸ்திரீயா இருந்தா கையில வளை தங்காது இப்படின்னு ஒரு எரிச்சு வச்சிருக்கா. ஆயால எனக்கு வளை தங்காது, என்னமா தான் உங்களுக்கு வளை தங்கிக்குன்னு அவளை பார்த்து கேட்கிறா. நீ முகத்து நாகமே சேரும் திருவரங்கர் ஆ முகத்தை நோக்காரா, அம்மனே அம்மனே பெருமாள் நிதிக்கிறதா கேட்டோம். தீ முகத்து நான் ஆர சொன்னோம், எல்லாம் சேர்பாரோட சேர்த்தினா ஆரோட சேர்த்தா திருமணத்தாழோட சேர்த்து வச்சான். அவன் ரெண்டு நாக்கு படைத்தவன், அவனோட சேர்த்தானோ இல்லையோ ஆகையால்தான் இவனுக்கு தோஷம் வந்து சேர்ந்தது. பெருமாள் சுவாபாவிகமா குணபூர்ணம் தான், ஆனா சம்பந்த தோஷம். ஆகையால பாத்தகிகள்ல தாங்களே பாவம் பண்றவான்னு உண்டு, சம்பந்தஜம்னு ஒரு தோஷம் உண்டு. ஆகையால சம்பந்தத்தார பண்ணா அதனால பெருமாளுக்கு தோஷம் இல்ல. தீமுகத்து நாகனமே சேரும். ஆளை பார்த்தா எப்படி இருக்கும், தீமுகத்து நாகனை நல்ல அக்னியை கக்கக்கூடியவனாக விஷாக்னியை கக்கக்கூடியவனாக இருக்கான். தீமுகத்து நாகனமே சேரும். திருவனந்தாழ்வான் மேல சேரக்கூடியவர் திருவரங்கர். தீமுகத்து நாகனமே சேரும். எங்கேயாவது படிக்கிறது தனியா இருப்பாளா, நாயகி நாயகமா சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஸ்தானத்துல திருவனந்தாழ்வானுக்கு தனியா சேரக்கூடியவனா இருக்கானே. இது என்னமாத்தான் இவ்வளவு திடமான மனசு இருக்கோ. சேரும் திருவரங்கர் ஆர்த்த ரட்சணத்துக்காக வந்து இருக்கக்கூடியவர். தனக்கு இருக்கான இந்த சொத்து என்னை ரட்சிக்கிறதுக்காக வந்து சேர்ந்தவர், என்னுடைய சொத்தாக இருக்கக்கூடிய சரீரத்தை எனக்கு கொடுக்காம இருக்காரே. சேரும் திருவரங்கர் முகத்தை நோக்காரார். எனக்கு சரீரத்தை கொடுக்க வேண்டாம், நான் அனுபவிக்கிறதுக்கு பிரார்த்தியமான் என்ன வந்து சேரவான்னு ஆசைப்பட்டேன், சேர வேண்டாம். என் கையில கூடிய வழியும் அபரிச்சு போட்டோம், தன் கையில கூடிய வழியும் தர வேண்டாம். அதெல்லாம் போயிட்டு பொழுது முகத்தை நோக்காரால் எல்லாருக்கும் பண்ணக்கூடியது ஒன்று உண்டு, அந்தரங்கத்துக்கு அசாதாரணமான உண்டு. அந்தரங்கர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, நாயகியா இருந்தா சம்சயம் எடுத்து கொடுக்கணும், அதை கொடுக்கல போயிட்டு போறது. ஆனா சம்சாரம் இல்ல தனக்கு சொத்தோல்லையோ, விபூதி தனக்கு சொத்தோல்லையோ, ஆறா இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக கருணையும் ஒன்று இருக்கோல்லையோ. ஆயிரம் பிரணயித்தம் இல்லைனாலும் கருணை இருக்க வேண்டாவா. ஆயிரம் முகத்தப்பா ஐயோ ரொம்ப ரோபட்டாயா ஓரம் வந்தாயா பாவம் அச்சசா சாந்தியும் யோஜனாபியாம் விவரிவார். கண்ணால குளிர ஒரு பார்வை பார்த்தாரா பெருமாள் பீஷன் ஆழ்வார். அதை போல கண்ணால ஒரு குளிர ஒரு பார்வை பார்த்தால் ஆகாத இந்த புருஷார்த்தம் கொடுக்கூடாதா. முகத்தை நோக்காரார். ஆயிரம் கண்ணால ஒரு குளிர்ந்த பார்வை பார்க்கக்கூடாதா, முகத்தை பார்த்து ஒரு விழிவிக்க கூடாதா, அதுவும் கிடையாது. முகத்தை நோக்காரார். அம்மனே அம்மனே வருகிறார். அந்த திருத்தாயார் கல்வியின் குணங்கள் எல்லாம் சொல்லி இப்படிப்பட்டவனுக்கு வளைய அபகரிக்க யுக்தம் வந்து சொன்னார். அதே தான் சொல்றா, இது பெண்பிட்டே சொல்றா. வளையா பெருமான் வளைய அபகரிக்கிறது மட்டும், என் கையில வளைய அபகரிச்சா தங்கையினுடைய வளையை கொடுக்குற, அதுக்கு மேல என் ரட்சிக்கிறதுக்காக வந்து சேர்ந்த பெருமான் இப்படி நிந்திரனாக கிருபை இல்லாம இருக்கானே, லோகத்துக்கு சாதாரணமாக கிருபை பெருமான் கொடியாக இருக்கானேன்னு சொல்றான். ரெண்டு நாயகிகளும் பெருமானத்தை என்ன பண்றா, பெருமானவன் சம்ஸ்லேஷ ரசானுபவத்தை கொடுக்கிறவனும் என் கையில வடை அது தங்கும்படியாக எனக்கு இருக்கக்கூடிய மெலிவு சைரத்தில் இருக்கக்கூடிய மெலிவானது போய் என் பெருமானை சேரப்பெறவனும் சேரப்பெற்று அது மட்டும் பிரயோஜனம் இல்லை, அவனுடைய சொத்து எனக்கு சொத்தா ஆகவனும் இப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதுதான் சாமியாபத்தி மோட்சம். சாமியாபத்தினா எபெருமானுடைய சொத்தெல்லாம் இவனுடைய சொத்தாயிடும், எபெருமானுடைய எல்லாம் இவனுக்கு சொத்தாயிடும். அவனுக்கு என்னென்ன வைபவம் உண்டோ எல்லா வைபவம் இவனுக்கு வந்து சேரும். அந்த சாமியாபத்தியை கொடுக்கிறவனும் சம்ஸ்லேஷ ரசானுபவத்தை கொடுக்கிறவனும் இப்படி நிந்தோக்தி மூலமாக வெச்சிக்கிறார். அந்த நாச்சியாரிடம் பிரார்த்தித்த அந்த நாயகரிடம் பிரார்த்திச்ச அந்த புருஷார்த்தம் சம்ஸ்லேஷ ரசானுபவம் அந்த பெருமான் எல்லாருக்கும் கொடுக்கிறவன் என பிரார்த்தித்து அதனுடைய வார்த்தையை முடித்து இவ்வாறு பெருமானார் செய்யக்கூடிய விஷயம் ஆயிடுச்சு.